Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th Maths example 3.2. So ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 2x - 3y = 6. இந்த ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் x + y = 1. இந்த ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இருக்கணும். இல்ல இங்க 2x இருக்குன்னா இங்கேயும் 2 வரணும். இங்க இல்ல 3x 5 இருக்கு, அப்ப இங்கேயும் 3 வந்தா நம்ம கேன்சல் பண்ண முடியும். சோ அப்ப செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 2x - 3y = 6. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2x + 2y = 2 வரும். இப்ப இதுக்கு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்றோம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணாதான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ். சோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த டேர்ம் நெக்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிட்டு. இப்போ -3y - 2y ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? -5y = மைனஸ் காமனா ரெண்டுமே மைனஸ் சேமா இருக்கனால நம்ம மைனஸை காமனா போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 6 - 2 என்ன வரும்? 4. பெரிய நம்பரோட சிம்பிள் பிளஸ், இதுதான் பெரிய நம்பர். இதோட நம்பர் வந்து பிளஸ், அதனால +4. ஸோ y = 4/5. இந்த மைனஸ் இங்க வந்துடும். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? -4/5. அதாவது இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்றோம். சப் இன் 2 x + y = 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். ஒயோட வேல்யூ வந்து -4/5 = 1. இப்போ எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறோம். = 1ஐயும் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த -4/5 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது +4/5 மாறுது. இப்போ எக்ஸ் = இப்போ 5 × 1 என்னது? 5 ப்ளஸ் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5ஐ 1ஆல் கிராஸாக மல்டிப்ளேஷன் பண்ணணும். இப்போ 5 × 1 5, 5 × 1 5 ப்ளஸ் 4 divided 5. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 5 + 4 9 divided 5. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x - 3y = 6. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். 2x - 3y = 6. இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். இதுல இஃப் எக்ஸ் ஓட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? அதாவது இந்த டேர்ம் 0 ஆயிடும். x = 0ன்னு எடுத்தோம்னா இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடும். அப்போ என்ன வரும்? -3y = 6ன்னு வரும். ஸோ 1 3s are 3, 2 3s are 6. ஸோ y = -2. அதாவது இந்த நெக்ஸ்ட் y = 0. இந்த டேர்ம் அப்படியே 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன வரும்? 2x y = 0ன்னு எடுத்துட்டோம்னா 2x = 6ன்னு வரும். 1 2s are 2, 3 2s are 6. ஸோ x = 3ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம பாயிண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதாவது எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ என்ன? -2. அதே மாதிரி இதுல எக்ஸோட வேல்யூ என்ன? 3, ஒய்யோட வேல்யூ என்ன? 0. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் வந்து 0, -2, 3, 0. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். x + y = 1. செகண்ட் ஈக்குவேஷன் x + y = 1. அதே மாதிரி இதுல என்ன பண்றோம்? எக்ஸோட டேர்ம் நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y = 1 அப்படின்னு வரும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூவை நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x = 1 வரும். அப்ப இதோட பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம்? இதோட பாயிண்ட்டை 0, 1, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னும் போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் எழுதணும். எக்ஸோட வேல்யூ என்ன? 0, ஒய்யோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ என்னது? 1, ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ இதோட பாயிண்ட் என்ன? 0, 1, 1, 0. இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் போடும். இப்போ இந்த கிராஃப்ல நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்குள்ள பாயிண்ட்ஸையும் நான் கிராஃப்ல எழுதிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபைண்ட் பண்ண பாயிண்ட், இது செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபைண்ட் பண்ண பாயிண்ட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஃபைண்ட் பண்ண பாயிண்ட்டை நம்ம இங்கே கிராஃப்ல நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 0, -2. 0, -2. 0
-2 இங்கே வரும். நெக்ஸ்ட் 3,0 3,0 3,0. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபைண்ட் பண்ண பாயிண்ட். செகண்ட் ஈக்குவேஷன் 0,1 0,1 அப்போ இங்கே வருது. நெக்ஸ்ட் 1,0 1,0 இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஆன்சர், அதாவது சொல்யூஷன். நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் என்னது? இந்த பாயிண்ட் தான். அதாவது இந்த பாயிண்ட் தான் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 9/5, -4/5 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் தான் இந்த வேல்யூ, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம முன்னாடி ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? இந்த பாயிண்ட் தான். ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிச்சு. தட்ஸ் ஆல்.